بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடரிலே பொய் சொல்வதின் மூலம் கிடைக்கக்கூடிய தண்டனைகள், பொய் சொல்வதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள், இவைகளை பற்றியும், இந்த பொய் சொல்வதில் மிகவும் கடுமையான குற்றமாக கருதப்படக்கூடிய அல்லாஹ்வின் மீது சொல்லப்படக்கூடிய பொய்கள், அவன் தூதரின் மீது சொல்லப்படக்கூடிய பொய்கள், இது தொடர்பாக நாம் நேற்றைய தொடரில் குறைவாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தொடரிலே அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுதல் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை பற்றியும், இந்த சமுதாய மக்கள் அதை எவ்வாறு ஏற்றிருக்கிறார்கள், எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்க நம்முடைய தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஷாஃபி, ஹனஃபி என்ற இரண்டு மதுஹபினர்கள் பெருமாறியாக வாழ்கிறார்கள். அவங்கள்ட்ட சில உணவு பொருட்களை பற்றி இது சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்று சொன்னால், அவர்கள் சிலர்கள் சொல்வார்கள் இது கூடும் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் இது கூடாது என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு நண்டு, இறால், இதை சாப்பிடலாமா என்று நீங்கள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களிடத்தில் போய் கேட்டால் இது கூடாது, மக்ரூஹு அல்லது ஹராம் என்று சொல்வார்கள். இதே ஷாஃபி மதுஹபிலே போய் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் இது ஹலால், நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். இது இன்றும் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய மாநிலத்திலே பரவலாக இந்த கொள்கை, இந்த நம்பிக்கை இருப்பதையும், இது போன்ற கடல் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை தவிர்த்து வருவதையும், சிலர்கள் சாப்பிட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ் தஆலா எங்காவது இந்த நன்றை பற்றி, இறாலை பற்றி சாப்பிடக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானா? அதை சாப்பிடுவதனால் குற்றம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது சொல்லியிருக்கிறார்களா என்றால் எங்குமே சொல்லவில்லை. ஆனால் இவர்களாகவே என்ன செய்கிறார்கள், ஒன்றை ஹராம் என்றும் ஒன்றை ஹலால் என்றும் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இது இந்த மனிதர்கள், இந்த மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றை கேள்விப்பதை போன்று, அவர்களிடத்திலே கேள்வியை கேட்பதை போன்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்லினுடைய 116வது வசனத்தில் சொல்கிறார், வலா தகூலு லிம தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்களுடைய நாவுகள் வர்ணிக்கக்கூடிய பொய்யை நீங்கள் சொல்லாதீர்கள். ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராமுன், இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். யஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி இவ்வாறு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இது உங்களுடைய நாவு சொல்லக்கூடிய பொய் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறார். இது அன்றைய காலத்தில் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தாலும், இன்று நடைமுறையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். நீங்கள் இந்த கடல் பகுதியை பற்றி திருக்குர்ஆன் சூரத்துல் மாயிதாவில் 9வது அத்தியாயத்தின் 96வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னார், உஹில்ல லக்கும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு, கடலிலே வேட்டையாடுவதும் அதில் இருக்கக்கூடிய உணவுகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கடல்ல அதில் கிடைக்கக்கூடிய எல்லா உணவும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இது கூட நீங்கள் இந்த வசனத்தினுடைய முந்திய பகுதியை பார்த்தீர்களானால், சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டவர்களுக்கே முழுமையாக அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறார். யார் அவர்கள்? ஹஜ்ஜிக்கு என்று இஹ்ராம் அணிந்தவர்கள். இஹ்ராம் அணிந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த பிராணியும் கொலை பண்ணக்கூடாது. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள் ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் அணிந்தவர்களுக்கு திருக்குர்ஆன் கூறுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த கட்டுப்பாடு உள்ளவர்கள் கூட கடலிலே நீங்கள் சென்று அங்கு கிடைக்கக்கூடிய அந்த மீன்களை, அதில் கிடைக்கக்கூடிய வேறு பிராணிகளை நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு தடையில்லை, உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறார்.
சில கட்டுப்பாடு உள்ளவர்களுக்கே கூடுதலாகவே அல்லாஹ் தஆலா இங்கே அனுமதி கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு இது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இது என்ன, ஒரு இதை கூடும் என்று சொல்வதும் ஒரு இதை கூடாது என்று சொல்வதும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அவனுடைய மார்க்கத்தினுடைய அதிகாரம் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இந்த மார்க்கத்தின் இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அவன் அங்கீகரித்த மார்க்கம் என்றால் இஸ்லாம் என்று சொல்லுகிறான். அதுக்கு சொந்தக்காரனா இருக்கிற அல்லாஹ் தான் என்ன செய்யணும், ஒன்னு கூடுங்கணும் அல்லது கூடாது என்னன்னா ஹலால் என்பதும் ஹராம் என்றும் அல்லாஹ் சொல்லணும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தின் அடிப்படையில் ஒன்றை என்ன செய்கிறார்கள், அடித்து விட. இது உதாரணத்திற்கு நீங்க ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட நூல்களையும் ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட நூல்களையும் அந்த ரெண்டு பேருக்கு உள்ள வேறுபாடுகளையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஹலால் இருக்கும், ஒரு ஆளுக்கு ஹராம் இருக்கும், ஒரு ஆள் மக்ரூஹ் இருக்கும், ஒரு ஆளுக்கு முஸ்தஹப்னு இருக்கும். இப்படி பல பட்டியல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைய சொல்லியிருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இந்த விஷயத்தை விளக்குவதற்காக ஆரம்பத்தில் எழுதும் பொழுது பத்திரிகையில எழுதியிருந்தோம். குர்ஆனின் குரல் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிராணிகள், இப்படி எல்லாம் சில பிராணிகளை போட்டிருந்தாங்க. அப்போ குர்ஆன் குரலினுடைய ஆசிரியருடைய போண்டா கோழியும் என்ன செய்யும், அங்கே போகும் அப்படின்னு ஒரு கிண்டலாக போட்டிருந்தோம். இவங்கள இஷ்டத்துக்கு இந்த பிராணி சொர்க்கத்துக்கு போகும், இந்த பிராணி நரகத்துக்கு போகும், இதை நாம் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நம்ம பார்க்கிறோம், திருக்குர்ஆன்ல பார்க்கிறோம், ஒரு ஆதாரம் இல்ல. நபிமொழிகளில் பார்க்கிறோம், ஒரு ஆதாரம் இல்ல. அப்ப நமக்கு என்ன தோன்றுகிறது, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறார். சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் கேட்கிறார், அம் லஹும் ஷுரகாவு, அவர்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்கிறார்கள், கடவுள்கள் இருக்கிறார்களா? ஷரஊ லஹும் மினத்தீனி மாலம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத ஒன்றை மார்க்கமாக ஆக்கக்கூடிய வேறு கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று கேட்கிறோம். இது அப்படியே அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரியே இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிக்கல, அல்லாஹ் தஆலா ஹலால் சொல்ல, அல்லாஹ் ஹராம் என்று சொல்லவில்லை. நீங்களாக ஒன்றை ஹலால் என்கிறீர்கள், நீங்களாக ஒன்றை ஹராம் என்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்காத ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் இது மார்க்கம் என்றும் சொல்வதற்கு வேறு கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று கடுமையான ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களே கேட்கிறார். அதனால மார்க்கத்தில் எதை ஒன்னு கூடும் என்று சொல்வதற்கும் ஒன்று கூடாது என்று சொல்வதற்கும் ஒரு சட்டத்தை சொல்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், எல்லா அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஹலால் ஹராம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம வழங்கிக்கணும். அடுத்ததாக இரண்டாவதாக, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்வது எவ்வளவு குற்றமோ அதை போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது சொல்வதும் மிகப்பெரிய ஒரு குற்றம். ஏன்னா அமையத்தி ஒரு ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். இது திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வினுடைய கடமைகளை, சட்டதிட்டங்களை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த தூதர் சொல்லாத ஒன்றை நம்ம சொல்வதாக சொன்னாலும் அது பயங்கரமான ஒரு குற்றம். இன்று நிறைய நீங்கள் பயான்கள்ல பார்க்கலாம். சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரும் சொல்லாத ஒரு சொல்லை நம்ம சொன்னோம்னா பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக பல செய்திகளை மக்கள் மன்றத்தில் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நிறைய சொல்றாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சுரக்கா திண்டா சொர்க்கத்துக்கு போகலாம். கேட்டிருக்கீங்களா இல்லையா? இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சுரக்கா தின்னுட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னா பள்ளியாசல் இருக்கு, எல்லா ஊர்களையும் சுரக்கா தோட்டத்தை போட்டு வைக்க வேண்டியதானே? ஆளுக்கு ஒரு சுரக்கா தோட்டத்தை வாயில வச்சுட்டு அதோட என்ன செய்யணும், போயிட வேண்டியதானே? வேற எதுக்கு இபாதத்துகள் எதுவும் தேவையில்லையே. சொர்க்கம் போவதற்கு ரொம்ப லேசான வழியாக உணவுல ஒரு சுரக்காவை நம்ம சாப்பிட்டு அப்படியே போயிடலாமே. நம்ம சிந்தித்து பார்த்தாலே இது பொய் என்று தெரிகிறது. அதையும் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக மக்கள் மன்றத்தில் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சொல்வார்கள், முகமது என்ற பெயரை சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம என்ன செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க பாருங்க, எல்லாமே ரெண்டு பேரா தான் இருக்கும். முகமது இஸ்மாயில், முகமது இப்ராஹிம், முகமது இசாக்கு, எல்லாத்திலையும் முகமது பேரையே சேர்த்து சொல்லுவாங்க. ஏண்டா அப்படி பேரை வைத்தோமே நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுவோம். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதா? இப்படி ஒரு பேரை வைப்பதின் காரணத்தினால அவ்வளவு பிரம்மாண்டமான சொற்கள் நமக்கு கிடைச்சிருமா? அந்த மாபெரும் தண்டனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற்ற முடியுமா? இந்த மாதிரி பொய்யான நிறைய செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது, அதுவும் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கள்ல என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அது கூட சொல்லுவாங்க, அந்த ஒரு கம்ப பிடிச்ச ரவல் புகாரி வல் முஸ்லிம் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன் அப்படின்னு சொல்லி அல் ஹஜ்ஜு அல் ஜும்மாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதில் மசாகீன்.
எவ்வளவு தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா இன்றும் பல ஊர்கள்ல ஒரு கைத்தறியை பிடிச்சு வச்சுக்கிட்டு வந்து என்ன செய்வாரு, மோதினார் வந்து சொல்லுவார், ரவல் புகாரி வல் முஸ்லிம் அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன். புகாரி முஸ்லிமில் அறிவிக்கப்பட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று தெளிவா வந்து சொல்வாரு. அல் ஜும்மாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராயி வ ஈதில் மசாகீன். இந்த ஜும்மா இருக்கிறதே இது ஏழைகளுக்கு ஒரு ஈதாக இருக்கிறது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் எங்கேயாவது இருக்கா? அபூ ஹுரைரா அறிவித்ததாக எங்கேயாவது இருக்குதா? அப்பட்டமான ஒரு பொய் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல் ஜும்மாத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஃபுகராக்களுடைய ஹஜ்ஜாக இருக்கிறது, மிஸ்கின்கள் ஏழைகளுடைய பெருநாளாக இருக்கிறது என்று புகாரியிலேயோ முஸ்லிமிலேயோ எந்த செய்தியுமே கிடையாது. ஆனால் பள்ளியாசல்லே நின்று கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று பகிரங்கமாக சத்தம் போட்டு எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் சொல்லுகிறார். அதை அங்கீகரிக்கிற மாதிரி இமாம் என்ன செய்கிறார், அதை வாங்கிட்டு மெம்பர்ல போய் உட்கார்ந்து பயான் பண்றார். இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது சர்வசாதாரணமாக போய் சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சரிக்கை என்ன அளவுக்கு இருக்கு தெரியுமா? சஹீஹுல் புகாரியில் 1291வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன கதிமன் அலைய லைஸ கதிமின் அலா ஹதிம். என் மீது சொல்லக்கூடிய ஒரு பொய் வேற யார் மீதும் சொல்லக்கூடிய பொய்யை போன்று உள்ளதல்ல. மற்ற மனுஷனுக்கு சொல்றதும் பெரிய குற்றாது, ஆனால் அவங்க மாதிரி என்னுடைய விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யை எடுத்துக் கொள்ளாதீர்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவஉ மகாதஹு மினன்னார். யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யை சொல்கிறாரோ அவர் தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். இது எவ்வளவு பேர் அறிவித்திருக்காங்க தெரியுமா? ஹதீஸ் கலையில் சொல்வார்கள், ரவாஹு பில்அத்து வ சபூன ஸஹாபியன். 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த கருத்துள்ள செய்தியை அறிவிச்சிருக்கிறார். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஏராளமான நபித்தோழர்கள் என் மீது பொய் சொன்னால் அவள் இருக்கும் இடம் நரகம் என்று கடும் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட எச்சரிக்கையை மீறி இன்று ஜும்மா உரைகள்ல நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுன்னத்தாக இருக்கிறது என்று நிறைய சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் நரகம் என்பதையும் நாம் என்ன செய்ய நினைவில் வைக்க வேண்டும். நாமும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய செய்தியை சொல்லும் பொழுது கவனமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது சொல்லக்கூடிய பொய் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுவாவது பொதுமக்கள் மத்தியிலே சாதாரண தெரிந்தவர்கள் அறியாதவர்கள் செய்கிறார்கள் சொல்லலாம். ஆனா மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய மதுஹப் நூல்கள், இதிலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது மிகப்பெரிய பொய்யான செய்திகளை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தெளிவா சொல்லியிருக்கிறார். துருல் முக்தாரினுடைய முன்னுரையில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ன ஆதம இஃப்தஹர பி வ அனா அஃப்தஹிரு பி ரஜுலும் மின் உம்மத்தி இஸ்முஹு நுஅமான் வ குன்யத்துஹு அபூ ஹனீஃபா ஹுவ சிராஜு உம்மத்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை கொண்டு அவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு என் சமூகத்தில் என் இதுல இருந்து வம்சாவளியிலிருந்து முகமது என்பவர் வருகிறார், என்னுடைய இதுல இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு பெருமை அடிக்கிறார். இது நியாயம் என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள், சிறந்த குணத்தில் உள்ளவர்கள் என்று போற்றப்பட்டவர்கள், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் முதலாவதாக போகக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் என்று கூறப்பட்டவர்கள், இப்படி ஏராளமான சிறப்புகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுல இருந்து வந்தான்னா பெருமை அடிக்கலாம். ரசூல்லா யாரை கொண்டப்போ இதுல இருந்து ரெண்டுக்கும் என்ன விளங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், எனவே நான் பெருமை அடிக்கிறேன். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களாம், நான் யாரை வைத்து பெருமை அடிக்கிறேன்னா, எனக்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார், அவருடைய பெயர் நுஅமான், அவருடைய புனை பெயர் அபூ ஹனீஃபா, இவர் இந்த சமுதாயத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்கிறார் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெருமை அடிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாவை விட இந்த அபூ ஹனீஃபா சிறந்தவர். ஆதம் ரசூலுல்லாவுடன் ஒப்பிட்டு பேசினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்னு சொல்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹனீஃபாவுடன் ஒப்பிட்டு பேசினால் என்ன அர்த்தம் வருகிறது? அபூ ஹனீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சிறந்தவர்கள். பாத்தீங்களா, ரசூலுல்லாவை சொல்றாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களா? இந்த மாதிரி செய்தியை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? மௌலூஉன் பி இத்திஃபாக்கில் முஹத்திஸீன், ஹதீஸ்களை அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தின் அடிப்படையில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று
அவருடைய சிறப்பை பேசுகின்ற மதுஹப் நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. மதுஹபை இதை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க. இன்ன சாயிரல் அன்பியாயி எஃப்தஹிரூன பி, மற்ற நபிமார்கள் எல்லாம் என்னை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள், எங்களுக்கு பின்னால் வந்த முகமது அவர்கள் என்று பெருமை எடுத்துக் கொள்கிறாங்க. வான அஃப்தஹிரு பி அபி ஹனிஃபா, நான் அபு ஹனிஃபாவை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்கிறேன். மன் அஹப்பஹு ஃபக்கத் அஹப்பனி, யார் அவரை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவராவார். வமன் அபுகலஹு ஃபக்கத் அபுகலனி, யார் என்னை வெறுத்தாரோ அவர் என்னை வெறுத்தவர் போன்றவராவார். இது துருல் முக்தாருடைய முன்னுரையில் இருக்கு. நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பெருமை அடித்தார்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், அதனால் பொருள் கொடுக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாரை வைத்து பெருமை அடிக்கிறாங்க? இந்த அபூ ஹனீஃபாவை வைத்து பெருமை அடிக்கிறார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அவர் உயர்ந்தவராக, நபிமார்களை விட சிறந்தவராக காட்டப்படுகிறார். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக எழுதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அவரை ஒருத்தன் நேசித்தான் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவன், அபூ ஹனீஃபா நீ வெறுத்தியன்னா ரசூலுல்லாஹ்வை வெறுத்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களா? ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பாருங்க. எந்த 4 இமாம்களுக்கும் இவ்வளவு விமர்சனங்கள் இருந்ததே கிடையாது. இந்த அபூ ஹனீஃபாவை பற்றி தான் கடுமையான விமர்சனம். இமாம் புகாரிக்கெல்லாம் முந்தி, புகாரிலாம் 1196 கிட்ட தான் என்ன செய்ய பிறக்கிறார். இவர் ஹிஜ்ரி 80லேயே பிறந்தவர், முந்தைய காலத்தில் உள்ளவர். இமாம் புகாரி உட்பட முஸ்லிம்கள் எல்லாம் மற்றவர்கள் பின்னாடி தான் பிறக்கிறார்கள். அபூ ஹனீஃபா காலத்தில் வாழ்ந்த பலருடைய செய்திகளை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஹதீஸ்களை அறிஞரும் அபூ ஹனீஃபா அறிவித்தார்னு ஒரு செய்தியும் பதிவு செய்யல. ஏன் பதிவு செய்யல தெரியுமா? யதீமும் ஃபில் ஹதீஸ்வாங்க. ஹதீஸ் கலையை இவர் ஒரு அனாதை, இவருக்கு ஹதீஸே கிடையாது. ஆனா ஹதீஸை பெறுவதற்குரிய இடத்தில் இருந்தவர், ஒரு ஹதீஸும் அவர்கிட்ட கிடையாது. அடுத்ததாக சொல்வார்கள் லஈஃபும் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல இவர் பலகீனமானவர். இன்னும் சொல்வார்கள் கஸாப், இவர் பொய்யர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவரை இறந்ததற்காக வேண்டி ஒரு அறிஞர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார். இவரை விட்டு வச்சிருந்தோம்னா மார்க்கத்தையே நாசம் பண்ணி இருப்பார் என்ற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் இவரை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆனால் இவரை பற்றி எந்த அளவுக்கு உயர்த்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஒரு பொய்யான, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை ஆதாரமாக காட்டினார்களே, ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்? அவர் தங்கும் இடம் நரகமாகட்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு தனி மனிதர் விஷயத்திலாக இருக்கட்டும், ஒரு இமாமுடைய விஷயத்திலாக இருக்கட்டும், பொய்யான செய்தியை சொல்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் தங்குமிடம் நரகம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இதுவரையிலேயும் நாம் மறுமை நாளையில் நம்ம அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் உண்மையை பேச வேண்டும். நரகத்தில் இருந்து என்ன செய்யணும்? பாதுகாப்பதற்கு பொய்யிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு தீய, ஒரு கெட்ட பண்பு என்னவென்று சொன்னால் கோபம். இந்த கோபத்தை பற்றி திருக்குர்ஆனும் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோபத்தை எடுத்துக்கொண்டீர்களேனா, மனிதன் கோபப்படாதவனே இருக்க மாட்டான், எல்லாரும் இருப்பான். அது பல சந்தர்ப்பங்களில் அவனுக்கு என்ன செய்கிறது? கோபம் ஏற்படுகிறது. நம்முடைய உரிமைகள் மீறப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்யப்படுகிறது? கோபம் ஏற்படுகிறது. ஒரு அநியாயமாக நம்மை திட்டுகின்ற பொழுது கோபம் ஏற்படுகிறது. ஒரு நம்முடைய உரிமையை ஒருவன் பறித்து விடுவான் என்று சொன்னால் கோபம் ஏற்படுகிறது. தேவையில்லாத பேச்சுகளை பேசி நம்முடைய நேரத்தை வீணடித்தான் என்று சொன்னால் அதனால் கோபம் ஏற்படுகிறது. இப்படி பல வகைகளில் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் கோபப்படுகிறார். அந்த கோபம் ஒரு அளவோடு இருக்கும் என்று சொன்னால், அது நியாயமானதாக இருக்குமானால் அதை இஸ்லாம் வரவேற்கிறது. அதே நேரத்தில் அந்த கோபமாக உள்ளது ரொம்ப படுமோசமானதாக, அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போனால் அது கண்டிக்கத்தக்கதாகவும் அந்த கோபத்தை அடக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கூறுகிறது. நீங்க எப்படி எல்லாம் மனிதனிடத்தில் கோபம் வருகிறது? திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு போன் வரும் நமக்கு. அடின்னு அடிப்பாரு, எடுக்கல. 2வது அடிப்பாரு, எடுக்கல. 3வது அடிப்பாரு. சரி, 1 மணி 1:30 மணிக்கிட்ட அடிக்கிறாரு, ஏதோ ஒரு அவசரமான வேலையா இருக்குமென்னு தூக்க கல்ல எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கேட்டா, இந்த உணர்வு சந்தா எவ்வளவு வருஷத்துக்குன்னு கேட்பாரு. எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு. ஐயா கேட்கறது சரி,
அது கொஞ்சம் ஒரு இரவு நேரத்துல முன்கூட்டியே நீங்க கேட்கக்கூடாதா? எங்களுக்கு இப்ப தாங்க 11 மணி, அவருக்கு 11 மணி சவுதி அரேபியாவுல, நமக்கு 1:30 மணி இங்க, நம்ம தூங்கிட்டு இருப்போம். போன போட்டு ஏதோ ஒரு அவசர வேலைன்னு நம்ம கேட்டோம்னா அப்போ என்ன செய்யும்? என்ன செய்யறது பல்ல கடிச்சு சந்தா வந்துச்சா, 12 மணி கிடைச்சிச்சா, இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள்? 11 மணி அவன் 12 மணிக்கு சாப்பிட்டா நமக்கு 2 மணி 3 மணி ஆயிடலாம். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு நிறைய கோபத்தை ஏற்படுத்த அதுலயும் பொறுமையாக இருந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருக்கும். இந்த மாதிரி சில கோபங்கள் ஒரு சில்லறை கோபங்கள். சில கோபங்கள் நம்முடைய வாழ்நாளையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் ஆளாக்கிவிடும். கோபத்தை கட்டுப்படுத்தவில்லையானால், அதை கண்ட்ரோல் பண்ணாத நிலைக்கு நம்ம ஆளாகணும்னு சொன்னா பெரிய அளவில் பாதிப்பையே கொண்டு போய் சேர்த்துரும். இதற்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார். இறை தூதராக இருந்தவர் கொஞ்சம் அவசரப்பட்டார், கோபப்பட்டார். அதனால என்ன நிலைமை ஏற்பட்டது? திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 15வது 16வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர் வெளியே வருகின்ற பொழுது அந்த ஒரு சிட்டியில 2 பேர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவர் அவர் குலத்தை சார்ந்தவர், இன்னொருவர் எதிர்குலத்தை சார்ந்தவர். 2 பேரும் கடுமையா சண்டை போட்டுக் கொண்டு இருக்கும் போது அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் குலத்தை சார்ந்த ஒருவர், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய வாங்க, இவன் என்னை போட்டு அடிக்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடி கொடுத்தார்கள், அதோட அவுட் ஆயிட்டார். ஒரே ஒரு அடிதான், அதோட ஆள் அவுட். நிறைய பேர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பைல்வான் மாதிரி இருப்பான், நம்ம பார்த்தா பயம். ஒரு மினி மிதிச்சோம்னா அதோட 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். நீங்க நிறைய பேர் பார்த்து அப்படி அவருடைய எதை பாருங்க, இப்படி வாட்ட சாட்டமா இருக்கும், கையில பாத்தீங்கன்னா 50 தாயத்தை கட்டிட்டு இருப்பான். ஏன்னா உன்னைய பார்த்து போய் பிடிக்க போகுது, உன்னைய பார்த்தா 10 அடி தூரத்துல என்ன செய்யும், பறந்து போய் விடும் பேயெல்லாம். இவன் பயந்து போய் என்ன செய்வான், இப்படி இருந்தா கூட தாயத்தை கட்டிட்டு நிற்பான். அப்ப இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி தான் அடிச்சாரு, அதோட அவுட் ஆயிட்டான். அவ்வளவுதான். கொஞ்சம் கோவப்பட்ட, ஆத்திரப்பட்டு, தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவர்கள் போன நிலை. கடைசியில் என்ன? ஹாதா மின் அமலி ஷைத்தான் இன்னஹு அதுவுன் முதில்லுன் முபீன். அவன் செத்த பிறகுதான் பளிச்சுன்னு அவங்களுக்கு உதவுகிறது, இது ஷைத்தானுடைய வேலை, நான் தெரியாம செஞ்சுட்டேன், அவன் நம்மை வழி எடுக்கக்கூடியவன், தெளிவான வழி எடுத்துல நம்ம நிலையை கொண்டு போய் விட்டுட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அவர் பாதுகாப்பு தேடினார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். இது முடிந்த உடனேயே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்பதற்காக கூட்டம் உருவாகிறது. இதையும் அல்லாஹ் சூரத்துல் கஸஸினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு மனிதர் ரொம்ப வேகமாக ஓடி வந்து மூசாவிடத்தில் சொல்கிறார், இன்னல் மலா யத்தமிரூனக பிக லியக்துலுக ஃபஹ்ருஜ். உன்னை கொலை செய்வதற்காக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர் இங்கிருந்து காலி பண்ணி எங்கேயாவது வெளியே போய்விடும் அப்படின்னு சொன்னவுடன் அதுக்கு பிறகுதான் பயந்தவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து வெளியே செல்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு நீரோடையில் பார்க்கிறாங்க, அந்த 2 பெண்களை சந்திக்கிறார்கள். அதுக்கு திருமணம் என்பதெல்லாம் திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப இதுல எதை காட்டுகிறதுனா, ஒரு இறை தூதராக இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அவசரப்பட்டு செய்த ஒரு சின்ன ஒரு அடி கொலை அளவுக்கு போய் நின்று விடுகிறது. அது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொலையினுடைய வேகம் இருக்கிறது. அப்ப நம்ம ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்வார்கள். கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், அவனுடைய அறிவு வேலை செய்யாமல் போய்விடும். அப்ப இந்த மாதிரி நிலையை அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதருக்கே இந்த மாதிரி ஆகும் என்று சொன்னால் நம்மும் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி கடுமையாக நடக்கக்கூடிய கோபம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்திரப்பட்டு அடிச்சிட்டோம்னா பின்னால் நம்ம வேதனைப்படுவோம். இதை எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த கோபம் என்பது குளவி கூட்டுல போய் கை வைக்கிற மாதிரி. அதை உடைச்சிட்டீங்கன்னா என்ன செய்யும், குளவி விரட்டு என்ன செய்யும், கடின்னு கடிக்கும். அவ்வளவுதான், உங்களால தாங்க முடியாது. ஒரு நாள் கோபத்தை நீங்கள் அடக்கிட்டீங்கன்னு சொன்னா 1 மாதத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொண்டுடலாம். நீங்க கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது 1 மாத பிரச்சனை. கோபம் 2 பேருக்கு மத்தியில் சண்டை வருது, பட்டாலும் தூக்கி கல்லை எடுத்து ஒரு டிவியை உடைச்சிட்டீங்கன்னா அந்த ஆத்திரத்துல தூக்கி டமான்னு போட்டு உடைச்சிருவீங்க. கோபமெல்லாம் அடங்கின பிறகு ஐயோ 25,000 30,000 டிவியை போட்டு உடைச்சிட்டேனே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இதை சேர்க்கறதுக்கு எத்தனை 1 மாசம் கஷ்டப்படணுமேன்னு பின்னாடிதான் நமக்கு உணர்வோம். அப்படி இந்த கோபம் வருகின்ற பொழுது என்ன பக்கத்துல இருந்தாலும் சரி, புள்ளை இருந்தா கூட தூக்கி எறிகிற அளவுக்கு வெறி வரும் நமக்கு. ஆனால் அந்த வெறியை கொஞ்சம் நீங்கள் அடக்கினீர்களே ஆனால் 1 மாதத்தினுடைய கஷ்டம் உங்களுக்கு லேசாக விடும்.
அதனால இந்த மாதிரி கோபம் வருகின்ற நேரத்தில் அடக்க வேண்டும். அடக்கும் அளவுக்குள்ள கோபங்கள், சில கோபங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கோபங்களை தடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த இனவெறி, தனக்கு தெரிஞ்சவன், தனக்கு சொந்தக்காரன், இவனுக்காக வேண்டி போராடுகின்ற இந்த வெறியை இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருச்சிருக்காங்க. சஹீஹ் புகாரியில் 3518வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹாஜிரின்கள்ல ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் லஆபன், ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடக்கக்கூடியவர், நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பார். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு அன்சாரியினுடைய பின்பகுதியில் படார்னு ஒரு அடி அடிச்சிட்டார். உடனே அன்சாரி தோழருக்கு ஏறிச்சு. கோபம்னா கடுமையான கோபம், வலபன் ஷதீதா, கடும் கோபப்பட்டவர். ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாயிருச்சு. அந்த வாக்குவாதம் அதிகமான உடனேயே அவர் கேட்க, யாலில் அன்சார், அன்சாரிகளை வாங்க, இந்த முஹாஜிர் இப்படி செஞ்சிட்டான். உடனே அங்க முஹாஜிருக்கு முஹாஜிர்களை வருங்க, அன்சாரி இந்த அளவுக்கு கோமா பேசிட்டான். ரெண்டு பேருக்கு மத்தியில பயங்கரமான கொந்தளிப்பு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த விஷயங்கள் காதில் விழுகிறது. விழுந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறார், மா பாலுல் தஅவா அஹ்லி ஜாஹிலியா, என்ன இது அறியாமை காலத்தினுடைய கூப்பாடாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டவுடன் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை விளக்கப்படுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா ஹபீஸா, விட்டு விடுங்கள், இது ரொம்ப மோசமானது, இந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம், மெதுவா அடித்து விட்டார், கோபம் வந்து விட்டால் என்ன செய்யணும், இந்த மாதிரி என்னை செய்யாதீங்க, எனக்கு இந்த மாதிரி செய்வது எனக்கு பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டால் அதோட முடிந்திருக்கும். உடனே எதிர்த்து கடும் வார்த்தைகளை அவர் மீது பயன்படுத்துவது, அவர் திரும்ப எதிர்த்து வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டிருக்கும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்லையானால் முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் ஒரு போரை ஏற்பட்டிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு நண்பர்களாக இருந்தவர்களுக்கு மத்தியிலே போரிட்டு பல உயிர்கள் போயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கடைசியில் நீங்க போய் பார்த்தீர்களே, ஆனால் கையினால் அவர்கள் பின்பகுதியில் அடித்தார். இது ஒன்றுதான். இந்த இதுல வரக்கூடிய இந்த கோபம் ஒரு சமூகத்தை என்ன செஞ்சுவிடும், அழித்துவிடும் என்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது மோசமான செயல்பாடுகள், விட்டுவிடுங்கள், இந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், தேவையில்லாத கேள்விகளை கேட்பது, அவசியம் இல்லாத கேள்விகளை கேட்பது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கிறான், பல சமூகத்தை அழிச்சிருக்கிறான். சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கும் 7288வது செய்தியாக, இன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும் பிஸ்வாலிஹிம், முந்தைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கேள்வியின் காரணத்தினால் என்ன செய்தார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பி கஸரத்தி சுவால், அதிகமான தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அங்கே அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு அவர்களை அழித்திருக்கிறார். எது தேவையோ, எது அவசியமானதோ, எது மார்க்கத்துக்கு உகந்ததோ அதையெல்லாம் கேட்கலாம். தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே நாம் இருப்போமேயானால் அடுத்தவர்களிடத்தில் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு இன்டர்வியூல போயிருக்கான். இன்டர்வியூல அவர் தேர்வு எடுக்கக்கூடியவர் கேள்வி கேட்கணும், இவர் பதில் சொல்லணும். இவன் சொன்ன பதிலை பார்த்து அதோடு மயக்கப்பட்டு 2 நாள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. அவர் கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கிறார், உன்னை சோதிக்கணும், எதிர்ப்பதத்தை என்ன செய்யணும், ஒன்னொன்னுக்கும் நீ சொல்லணும். என்ன எதிர்ப்பதம், நீ ஒரு வார்த்தையை நீ சொன்னீங்கன்னா அதற்கு நேர் எதிரானதை நான் சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க, ஆரம்பிக்கிறார் அவரு தேர்வு அதிகாரி. நல்லது, கெட்டது, அழகு, ஆபத்து அப்படின்ற உடனே தேர்வு அதிகாரி இது தவறான பதில். அவன் பதில் சொல்லுங்க, இது சரியான பதில். அவன் கேட்கிறது எதுக்கு சொல்றான், நீ அழகுக்கு ஆபத்துங்கிறது தப்புன்னு சொன்ன உடனே இவன் எதிர்ப்பதம் உடனே இது சரியா தவறான பதில், இது சரியான பதில், வாயை மூடு, வாயை திற, வாயை மூடு, வாயை திற, அறிவு கட்டவனே, அறிவுள்ளவனே, அல்லாஹ் கடவுளே, ஏ பிசாசே, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னா ஐ எம் செலக்டட் அப்படின்னு அவன் அதோட அவன் மயக்கப்பட்டு கொடுத்துட்டான். இப்படி கேள்வி கேட்டா அவன் இனிமே இன்டர்வியூ எடுப்பான் அந்த ஆளு. அப்ப அவனுக்கு என்ன கோபம் வரும், ஒரே அடிச்சு தெருவுல தூக்கி போடுறான் அவனை. இவன் போய் எந்திரிச்சு, சார் நான் கரெக்டான பதில் சொன்னேனா, இன்னுமா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்பாரு அவர்.
இப்படி சில கேள்விகளை கேட்டு கொன்றெடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கேள்விகள் வெவ்வேறு விதமாக ஆட்கள் நம்மளை கொலை பண்ணுவாங்க. இதே மாதிரி இறை தூதர்களிடத்தில் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எங்க பாப்பா பேர் என்ன, எங்க அம்மா பேர் என்ன, இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார், கோபப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு என்ன செய்ய தொந்தரவு செய்வதை மார்க்கம் தடை செஞ்சிருக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள் உண்மையை நம்மிடத்தில் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த உண்மை நமக்கு கசக்கிற மாதிரி இருக்கும், தவறாகவே இருந்திருக்கும். ஆனா அதுக்கும் சிலர்கள் என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. நம்ம செய்யக்கூடிய தவற ஒருத்தன் சுட்டி காட்டினார் என்று சொன்னால் கோவப்படுவதை விட்டு நம்ம என்ன செய்யணும், இது நம்ம செஞ்ச தப்பு தான், நம்மிடத்தில் உள்ள தவறு தான், இன்ஷா அல்லாஹ் திருப்பிக் கொள்கிறேன். தப்ப சொல்லிவிட்டால் அது நமக்கு அவமானப்படுற மாதிரி இருக்கனால விருது நமக்கு என்ன செய்யறது, கோபம் ஏற்படுகிறது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 969வது செய்தியாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இப்னு அபி அத்தீக் என்று சொல்லக்கூடியவரும் ஆசிம் என்று சொல்லக்கூடியவரும் போகிறார்கள். ஒரு விஷயமாக கேட்க இவங்க ரெண்டு பேரும் யார் என்று சொன்னால் இப்னு அபி அத்தீக் என்பவருடைய தந்தையினுடைய அடிமையிலிருந்து பிறந்தவர் தான் ஆசிம் என்பவர். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக போறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவருடைய பேச்சு என்னன்னு சொன்னா, காசிமுடைய பேச்சு ஒழுங்கா தெளிவில்லாததா இருக்கும், ஒழுங்கா பேச தெரியாதவராக, தவறுதலாக அரபியை பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். நம்மளும் கூட நிறைய பேர்கள் தமிழ் சொல்லிக் கொடுத்தா கூட க த உ கர உ அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியுமா, க தன்னு சொல்லுவான், நான் சேர்த்து படிக்கும்போது கர உ அப்படிங்குவான். இப்படி தமிழை ஒழுங்காக படிக்க தெரியாதவர் நிறைய பேர்கள் இருக்கிறார். அதே மாதிரி அவர் அரபியை ஒழுங்கா உச்சரிக்க தெரியாதனால, ஆயிஷா ஏன் நீ உன்னுடைய சகோதரன் இப்னு அபி அத்தீக் குமாரி உனக்கு பேச தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு விளங்குகிறது அவருடைய தாய் அவங்களுக்கு மொழியை சொல்லி கொடுத்திருக்கிறான், உன்னுடைய தாய் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சுதந்திரமான அவனுடைய தாய் நல்ல மொழியை சொல்லி கொடுத்தனால நல்லா பேச வருது, உன்னுடைய தாய் அடிமையாக இருந்து ஒழுங்காக சொல்லி கொடுக்காதனால உனக்கு பேச்சு சரியா வரல அப்படின்ன உடனே அவருக்கு சரியான கலிபல் காசிம் அசப் அலைஹா, அவருக்கு சரியான கோபம் ஏற்பட்டு எரிச்சல் அடைந்தது. நம்மளை குறை சொல்லிட்டாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்களுக்கு மத்தியில, எனக்கு ஒழுங்கா அட பேச தெரியாது உண்மை, அவருடைய மொழியினுடைய வழக்கு அங்கிருந்து பெற்றுக்கொண்டது உண்மை. உடனே சரியான கோபம் வந்தவுடனே டக்குன்னு எந்திரிச்சு காலி பண்ணி போறார். இந்த மாதிரி நம்ம ஒரு அவையில ஒரு மசூராவில் உட்கார்ந்து இருந்தோம்னா எதையாவது ஒரு ஆளு குறைய சொல்லிட்டோன்னு வச்சுக்கிறோங்க, உடனே சட்டுன்னு ஏறியும் வெளியே போயிடுவார். நம்ம இது உண்மையா இல்லையா அந்த விளக்கத்தை கூட சொல்றது இல்ல, கோபம் மட்டும் வேகமாக வந்து விடுகிறது. உடனே எந்திரிச்சு கிளம்பி போனார். போன உடனேயே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, எங்க போற? நான் தொழுவுறதுக்கு போறேன். எங்க சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு போ. இல்ல நான் தொழுவதான் போறேன். அப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி லா ஸலாத்த பி ஹலரத்தி தாம், உணவு இருக்கின்ற பொழுது தொழுகை கிடையாது. பசியோட இருக்கும்போது முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போ, யா முந்தர் அவசரக்காரனே, அவசர புத்தி உள்ளவனே சாப்பிட்டு போ. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று அங்கே தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு கோபம் வருகிறது, அது அவசியம் இல்லாத கோபம். உண்மையை நம்ம இடத்துல சொல்லும் போது, நியாயத்தை நமக்கு புரிய வைக்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மனசுல புண்படுற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கோபப்படக்கூடாது என்பதை இந்த செய்தியில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 2581வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அவங்களுடைய இன்னும் சில மனைவிமார்களுக்கும் மத்தியில் நடந்த சண்டை. அந்த சண்டையில் நடந்ததில் கூட ஒரு உண்மையை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன சண்டைண்டா, ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற நேரத்தில் தான் மற்ற தோழர்கள்லாம் அன்பளிப்பை கொடுத்து அனுப்புவாங்க. மற்ற மனைவிமார்களுடைய இருக்கிற நேரத்தில் கொடுக்கிறது இல்லை. ஏன்னா ரசூல்லா ஆயிஷா மேல அதிக அன்பு வைத்திருக்கிறாங்கன்னு தெரிந்த காரணத்தினால் இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இது என்னது, நபி தோழர்கள் எல்லாம் ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கும் போது மட்டும் அன்பளிப்பை கொடுக்குறது, சாப்பாடு பிரச்சனை இல்லை, எங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா ஆயிஷா வீட்டில் இருக்கிற மாதிரியே எல்லா இடத்திலும் கொடுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக செய்தி போகிறது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக போகிறது. கடைசியில் யார் போகிறான்னா ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. போன உடனே இன்ன நிசாக்க என்ஷுதுக்கல்லாஹுல் அதுல ஃபி பின்த் இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவினுடைய மகள் விஷயத்தில்
அபு குஹாஃபாவுடைய மகனுடைய மகள் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று உங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி நீங்க எல்லார் வீட்டுக்கும் இருக்கும் பொழுது வர சொல்லணும், அந்த மாதிரி நடக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜைனப் பின் ஜாசிர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது அமைதியா சொன்னா பரவாயில்லை. ரஃபஅத் சௌதஹா, அவங்களுடைய குரலை கடுமையாக உயர்த்தினார்கள். ரொம்ப கடும் வேகமா, ரொம்ப கடுமையான வார்த்தையில் சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பதில் சொல்லல. கோபமாக இருக்கின்ற நேரத்தில் திரும்ப பதில் சொல்லணும்னா இன்னும் சட்டை அதிகமாகிவிடும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அமைதியா இருந்துட்டு ஆயிஷா நாயியை பார்க்கிறார்கள். நீர் அதற்கு பதில் சொல்லுகிறியா அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் ஆயிஷா நாயகி நான் சொல்லுகிறேன் என்று அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறாங்க. ஆனா என்ன கேள்வி என்ன பதில் என்று இல்லை. கடைசியில் என்னன்னா ஹத்தா அஸ்கத்துஹா, இவங்களை ஜைனப் பின் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாய் அடைக்க செய்து விட்டாங்க. பதில் சொல்ல முடியல. ரொம்ப வேகமாக கோபமாக அது எப்படி இது எப்படி அப்படின்னு கேட்டவர்களுக்கு ஆயிஷா நாயகினுடைய ஒவ்வொரு பதிலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னஹா பின்த் அபீ பக்கர் சொன்னாங்க. இந்த ஆயிஷா அவர்கள் அபூபக்கருடைய மகள் என்பதை நிரூபிச்சிட்டாங்க. நல்ல விவரமான பதிலை சொல்லி ஜைனப் பின் ஜாஹிரை அடக்கி விட்டார்கள். அது என்ன காரணம்னா ஒருவர் அன்பளிப்பு ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பு நம்ம எனக்கு இந்த பொருளை வேணும் இந்த நேரத்தில் வேண்டும் என்று நம்ம சொல்ல முடியாது. அது அன்பளிப்பு கொடுப்பவருடைய எண்ணத்தை பொறுத்தது. ஒரு திருமண பத்திரிகை ஒரு ஆள் அடிக்கிறாருன்னா திருமணத்துக்கு வருகின்ற பொழுது எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜை கொண்டு வாருங்கள், வாஷிங் மிஷினை கொண்டு வாருங்கள், முதல் மகளுக்கு மட்டும் இதை கொண்டு வாங்க, இரண்டாவது மகளுக்கு வருகின்ற பொழுது என்ன செய்யுங்க இந்த பொருளை டிவியை கொண்டு வாருங்கன்னு நம்ம அச்சடிச்சு கொடுக்க முடியுமா? அன்பளிப்பு என்பது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்ப நபித்தோழர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னா அவங்க மனசுல அதை போய் நம்ம போய் நீ இப்பதான் கொடுக்கணும் இந்த ஆள் இருக்கும்போது தான் கொடுக்கணும் சொல்ல முடியாதுன்றனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை கண்டுக்கிறாம விட்டாங்க. இதுல இதை போன்ற ஏதோ ஒரு பதிலை சொன்னவுடன் இவங்க பதிலை எதிர்த்தே பேச முடியாத நிலைக்கு போனாங்க. ஆயிஷா நாயகி ஜைனப் பின் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது 4829வது செய்தியாக. ஆயிஷா நாயகி கடுமையான ஒரு போட்டியை கொடுத்தவர்கள் யார் என்றால் அவங்க மனைவிமார்களே ஜைனப் பின் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹா தான். இதையே ஆயிஷா நாயகி அவர்களே சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்லுகிறாருங்க, வலம் அர இம்ராத்தன் கத்து ஹைரம் ஃபி தீனி மின் ஜைனப். மார்க்க விஷயத்துல மிகச்சிறந்த பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜைனப்பை தவிர யாரையும் நான் பார்க்கிறேன். அவ்வளவு நல்ல பெண்மணி. வாத்துகாலில்லா, அல்லாஹ்விடத்துல ரொம்ப இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவர். அஸ்தத் ஹதீஸா, உண்மையை சரியாக தெளிவான உண்மையை பேசக்கூடியவராக அவர் இருந்தார். வாஉசௌலி ரஹ்மி, அதே போன்று உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வராக இருந்தார். வாலம சதகத்தன், அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு அவருடைய புகழை அப்படியே சொல்லிக்கொண்டே அவர்கள் சொல்லுகிறார்கள். கடைசியில் அவர்கிட்ட இருந்தது என்ன? மா அதா சௌரத்தன் மின் ஹித்தத்தின் கானத் ஃபீஹா துஸ்ரிஉ மின்ஹா அல்ஃபையா. அவங்க ரொம்ப கோபப்படுவது, அவசரப்பட்டு விரைவாக கோபப்படுவார்கள், அதே நேரத்தில் விரைவாக அமைதி அடைந்து விடுவார்கள். கோபப்பட்டு கேட்பாங்க இதுதான் தப்பு அப்படின்னு மனசுக்கு வந்தால் ரொம்ப கோபமாக என்னென்னு வேகமா பேசுவார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் வந்த வேகத்தில் இருந்த அந்த கோபம் அப்படியே போய்விடும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ட்ட கோபம் சில விஷயங்கள் தன்னோட உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது கோபத்தோடு பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை புரிய வைக்கின்ற பொழுது அந்த கோபம் அவர்களுக்கு தணிந்திருக்கிறது. இந்த மாதிரி நம்முடைய ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தவறுதலாக கோபத்தோடு ஒரு இடத்துல நம்ம பேச போகிறோம் என்று சொன்னால், பேசிவிட்டோம் என்று சொன்னா கோபமா பேசிட்டோம் அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க விளக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா என்ன செஞ்சிடணும், நம்ம சரிதான் நீங்க சொன்னதை நான் விளங்கிட்டேன், நான் தவறுதலாகத்தான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். இது ஜைனப் பின் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 3294வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்திக்க உள்ளே போறாங்க. உள்ள போறதுக்கு முந்தைய வரையிலையும் பார்த்தால் ஆலியத்தன் அஸ்வாத்துஹுன்ன, அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டு பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கூட இதை கூட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே எல்லாம் கிடுகிடுன்னு ஓடி போய் எல்லாம் முருகாவை எடுத்து போதிக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்த்துட்டு ஆச்சரியமாக போனுச்சு, என்னடா இது இவ்வளவு நேரம் என்ன சத்தங்க நடந்துச்சு,
ஆனா உமர் வருகிறார் என்று சொன்ன உடனேயே எல்லாரும் இவ்வளவு வேகமாக போய் அமைதி அடைந்து விட்டார்கள், பர்தாவை அணிந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள பார்த்து சொல்கிறார்கள், ஐ அதவாத்தி அன்புசிகின்ன, தங்களுக்கு தாங்களே விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களே, எனக்கா நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லவா நீங்கள் பயப்படணும். அப்ப ஆமா, நீங்க சாதாரண ஆளா? பயங்கர கோபக்காரரு, கடுமையா நடக்கக்கூடியவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட கோபக்காரர். அவர் சொல்றது கூட எப்படி சொன்னார் பாத்தீங்கன்னா, தனக்குத்தானே விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கோபத்தோடு தான் பேசுறாரு. அப்பவுமே சொன்னா நீங்க ரொம்ப கோபக்காரரு, கடுமையாக நடக்கக்கூடியவர், அப்ப நாங்க உங்கள்கிட்ட அப்படித்தான் நாங்க இருக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் அப்படி கிடையாது, ரொம்ப அன்பானவர் இல்லையா, பாசமானவர்கள் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் வேகமாக பேசிக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை புகழ்ந்து சொன்னார்கள், உமர் ஒரு வழியாக வந்தால் ஷைத்தான் இன்னொரு வழியாக ஓடி விடுவான். அவர் இந்த மாதிரி கண்டிப்பாகவும் சிலர்கள் இருக்கணும். வீட்டுல நம்ம இருக்கிறோம், ஓஹோன்னு கடந்த பிள்ளைங்க இருக்கும், அப்ப வர்றாங்கன்னா அமைதி. அப்ப அந்த மாதிரி இருப்பது மார்க்கத்துல குற்றம் கிடையாது. கோபத்துல போட்டு அடிக்கிறது உதைக்கிறதா பிரச்சனையை தவிர, நம்ம வந்தா தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாங்க அப்பா, தன்னுடைய தந்தை கண்டிப்பாரு, அல்லது தாய் வந்தாலும் கண்டிப்பாங்கன்னு அமைதி அடைகிற மாதிரி வைத்துக் கொள்வது சிறந்தது. இதுக்கு ஒரு நகைச்சுவா சொல்லுவாங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு கல்யாணம் முடிந்து ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கு பிறகு 25 வருடம் வரையிலேயும் என்னுடைய மனைவி என்னை எதிர்த்து பேசியதே கிடையாது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா விட்றான் பாரு ரீலு, நம்மள்டைய வீட்டுல வெளியா இருந்து வெளியில புலி மாறி காட்டுகிறது, வீட்டுல என்ன வெளிமாறி இருப்பா அப்படின்னு அவருடைய பார்வை பார்த்த உடனே, நீங்க கேட்கறது விளங்குது, வேணும்னா என்னுடைய மனைவிட்ட நீங்க கேட்டு பாருங்க. மனைவிட்ட கேட்கிறாங்க, ஆமா அவர் சொன்னது 100% உண்மை, இதுவரையிலையும் கல்யாணம் முதல் வாரத்திலிருந்து நான் இதுவரையிலும் ஒரு வார்த்தையோட எதிர்த்து அவர் கேட்டது அப்படியே. அது எப்படி? எனக்கு ஒரு அனுபவம், அதுல இருந்து நான் அந்த மாதிரி மாறிட்டேன். என்ன அனுபவம் நடந்தது? நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு ஒரு பகுதிக்கு போனோம், ஊட்டி பக்கத்துல போனோம். போயிட்டு இருக்கும் போது குதிரை சவாரியில் அவர் போயிட்டு இருந்தார். நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது குதிரை ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்துச்சு, பட்டார்னு ஒரு அடியை விட்டாரு அவரு. முதல் எச்சரிக்கை அப்படி. திரும்பவும் மட்டும் திரும்ப 2வது அடி, 2வது எச்சரிக்கைன்றார். 3வது தடவை திமுந்து ஓடுனுச்சு, பட்டார்னு விட்டுட்டு துப்பாக்கி எடுத்து ஒரே சுடு, ரத்தம் வலிஞ்சு ஓடுது. பொண்டாட்டி பக்கத்துல இருந்து, அங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவு இறக்க இருக்குதா, ஒரு வாயில்லா ஜீவனை போட்டு இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு கோபமா பேசின உடனே திரும்பி பாட்டு, இது உனக்கு முதல் எச்சரிக்கை அப்படின்னாரு. அப்போட பாவி, அன்னைக்கு சொன்னதுல இருந்து இன்னும் வரையிலையும் என்னுடைய கணவர்கிட்ட எதிர்த்து பேசியதே கிடையாது. இதுதான் அதனுடைய மந்திரம். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா படுவாவி அடுத்து பேசுதான் தூக்கிட்டு என்னமே சுற்றுவானே, துப்பாக்கி கையில வர வச்சுட்டு இருக்கிறானு அப்படின்னு நினைது. இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் மாதிரி கொஞ்சம் கோபக்காரர்கள், கடுமையை காட்டக்கூடியவர்கள், இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படி நடந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மாதிரி இருந்தாங்கன்னா பயப்படுவாங்க, மற்றவர்கள்ட்ட சத்தம் போட்டு பேசக்கூடியவர்கள், கோபப்படக்கூடியவர்கள் இருக்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் தனிப்பட்ட முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் கோபங்கள் ஏதாவது வந்திருக்கிறதா, கோபம் இருந்திருக்குன்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோபப்படுவாங்க. அது சின்ன அளவுல பெரிய சண்டை போடக்கூடிய அளவு கோபம் இருக்கு, சில ஆளுக்கு சின்ன கோபங்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது கோபம் இருந்தா அப்படின்னு, இது எங்கேருந்து இந்த மாதிரி வெட்டுறது உங்களால யாராலே முடியாது. எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாலும் அந்த மூஞ்சியை மட்டும் ஒரு மாதிரியை திருப்பி வருவாங்க பாத்தீங்கன்னா, கடும் நமக்கெல்லாம் கோபத்தை ஏற்படும். அது எங்க இருந்தா படிச்சுட்டு வர்றாங்கன்னு தெரியாது, முகத்தை ஒரு மாதிரியா ஒரு வெட்டுறது. இது மாதிரி ஒரு சின்ன அளவு. ஆயிஷா நாயகி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தி இருக்கிறாங்க, புகாரியில 5228 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னில ஆலமு இதா குந்தி அன்னி ராலியத்தன், நீ என் மீது திருப்தியாக கோபம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாய் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். வைதா குந்தி அன்னி கல்லுபா, நீ என் மீது கோபமாக இருந்தால் எப்படி இருப்பாய் என்னும் எனக்கு தெரியும். இப்ப ஆயிஷா நாயகி எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம், நான் கோபப்பட்டேன்னா எப்படி இருப்பேன், கோபம் இல்லைன்னா எப்படி இருப்பேன். அவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மேல ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்னு சொன்னா சத்தியம் போது ரப்பி முஹம்மதின் மீது இறைவன் என்று நீ சொல்லுவ. என் மேல கோபமா இருந்தேன்னா ரப்பி இப்ராஹிம் இறைவன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டுமே அல்லாஹ் தானே, இப்ராஹிமுடைய இறைவனும் அல்லாஹ் தான், முகமதுடைய இறைவனும் அல்லாஹ் தான். ஆனா நீ கோபத்தை காட்டும் போது என்னுடைய பெயரை சொல்லாம இப்ராஹிமுடைய பெயரை, என்னுடைய முன்னோர்களுடைய பெயரை நீ சொல்லிக்கிருவ.
அப்ப ஆயிஷா நாய் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய பெயரை மட்டும்தான் என்னால் இருக்க முடிகிறது, வேற என்னத்தை என்னால் கோபத்தை காட்ட முடியும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னதாக புகாரியில் நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு சின்ன அளவில் உள்ள இந்த மாதிரி கோபங்கள் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது, பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனா சிலவர்கள் கோபப்படுகின்ற பொழுது திரும்பவும் எதிர்த்து பதில் பேச ஆரம்பித்து விடுவார்களே, ஆனால் அங்க சண்டை காடுதான். அதான் நிறைய பேர்கள் இந்த பெண்களை பற்றி நிறைய இந்த விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் நிறைய சண்டை போடுறாங்க. அதுல ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, மனைவியா போன புதுசுல உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், ஏங்க நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கேட்பாங்க. ஆரம்பத்துல நம்ம கூப்பிட்டே இருக்க மாட்டோம், கூப்பிட்டீங்களா, சரி எது வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க, நான் வரேன்னு அங்க போய் பேசிட்டு இருப்பான். இதே ஒரு 2-3 மாசம் ஆனவன என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, லோன்னு ஏன் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க, வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், வரமாட்டேனா அப்படின்னு அடுத்து சவுண்ட் வரும். அப்படித்தானே? அடுத்து பிறநாள் வந்துச்சுன்னா, முதல் பிறநாள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நீங்களே செலக்ட் பண்ணிட்டு வாங்க, உங்க செலக்டர் சூப்பர் அற்புதமா இருக்கும் அப்படின்னு. ஒரு 2 வருஷம் கழிச்ச பிறகு இது ஒரு கலர் வாங்கிட்டு வந்தீங்களாக்கா, இது மனுஷன் கட்டுவானா அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு திட்டு விழுவும். அதே மாதிரி அடுத்து அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பேசும்போது என்ன பேசிட்டு இருப்பாங்க பக்கத்துல, ஏங்க உங்க அக்கா தங்கச்சி உங்களோட பேசினா நேரம் போறதே தெரியலங்க, எவ்வளவு அற்புதமான குடும்பம். ஒரு மாசம் தான் கழிச்ச உடனே, ஏங்க என்னுடைய அக்கா அப்படி சொன்னா, அந்த ஓட்ட வாயத்திறந்தா மூட மாட்டாள அவளை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம். நீங்களும் பார்த்து பாருங்க, ஆரம்பத்துல முதல்ல எப்படி இருந்தாங்க, அப்படியே வர 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 எப்படி போகுதுன்னு. இதையெல்லாம் என்ன செய்யறது இல்ல, வர வர விளங்காமல் 2 பேருக்குள்ள இந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் பெருசாக்குறது. அதுல 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே வீட்டுக்காரர் சொன்னாரு, ஒய்ஃபுங்கிறதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா, எதுக்கா நீ இதை வச்சிருக்காங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஒய்ஃபுங்கிறதுக்கு வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரி டைம். டபிள்யூனா வித்தவுட், ஐனா இன்ஃபர்மேஷன், எஃப்னா ஃபைட்டிங், ஈனா எவ்ரி டைம், எப்போதும் என்ன எந்த அனுமதி எதுவுமே இல்லாமல் சண்டை போட்டு கொண்டு இருப்பவள். அதை தான் சுருக்கி வச்சிருக்கான். சரி, ஏதோ கோபத்தில் வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படின்னு சும்மா இருக்கணும்ல, அத்தான் அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல, நானும் எம்காம் படிச்சிருக்கேன், அதுக்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா, வித் இடியட் ஃபார் எவர். டபிள்யூக்கு வித், ஐக்கு இடியட், எஃப்க்கு ஃபார், ஈக்கு எவர், எப்போதுமே முட்டாளோடு இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே நான் உங்களை மாதிரி முட்டாளோடய நான் இருப்பேன், அதுக்குதான் ஒய்ஃப்னு வச்சிருக்கிறான். இப்படி 2 பேருக்குள்ள சொன்னா, என்னையாடி முட்டாள்னு சொன்ன, எப்போ நானா சட்டை போடணும் என்னைய சொன்னீங்க நீங்க அப்படின்னு அடிதடி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. இப்படிப்பட்ட சண்டை கோபங்கள்லாம் பொறுத்து அந்த கோபத்தை சிறிய அளவில் என்ன செய்ய வேண்டும், காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்திகளை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 1283. கோபம் எப்பவும் வருகிறது, நம்ம ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் யாராவது நமக்கு உபதேசம் செய்ய வந்துட்டாங்கன்னு சொன்னா நமக்கு விருது என்ன செய்யுது, கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபத்தை பற்றி தான் இந்த ஹதீஸ்ல வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை தாண்டி போறாங்க. அந்த கபரை தாண்டி போகின்ற நேரத்தில் ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அஸ்பிரி, பொறுத்துக்கொள், வத்தக்கில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ பொறுமையாக இருந்து கொள் அப்படின்ற உடனே அந்த பெண்மணி, இலைக்க அன்னி, என்னை விட்டு நீங்கள் தூரமா போய் விடுங்கள், எனக்கு ஏற்பட்ட முசீபத்து கவலை உங்களுக்கு ஏற்படல, எனக்கு வந்தா தெரியுமான்னு கோபமாக திட்டி விடுகிறார் அந்த பெண்மணி. ரசூலுல்லாஹ் கோபமா ஒன்னும் சொல்லல, நீ இந்த மாதிரி அழாத, நீ பொறுமையா இருந்துக்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், ஒரு அழகான அறிவுரை தான் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்ன செய்யணும்னா கடும் கோபத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறது. உடனே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்லுகிறார்கள், நீ யாரிடத்தில் பேசியிருக்கா தெரியுமா, இது அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவங்களுக்கு நம்ம நடந்து கொண்ட முறை ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில நம்ம நடந்து கொண்டோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. லம் ஆரிஃபுக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது, அதனால நான் கோபத்தோடு நடந்து கொண்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா விளக்கம் கொடுத்தார்கள். இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊழா, சபுர் என்பது, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வதுதான்.
எப்ப நமக்கு கோபம் இது வருதோ, எந்த பிரச்சனைகள் வருதோ, அப்ப சபுரா இருக்கிறதா சபுரை தவிர ஒரு 10 வருடம் கழித்ததற்கு பிறகு எங்க பாப்பா இறந்துதான் இருக்காரு, நான் நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பொறுமை கிடையாது. அந்த டயத்துல நமக்கு ஒரு மாதிரியான நிலைமை ஏற்படும், நமக்கு ஒரு மாதிரியான கோபம் ஏற்படும், நமக்கு ஒரு விதமான துன்பங்கள் ஏற்படும். நம்ம தந்தை இறந்து விட்டால், மனைவி இறந்து விட்டால், பிள்ளை இறந்து விட்டால், நமக்கு அந்த மாதிரி வருகின்ற நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம பொறுமையோடு இருக்கணும். இதைத்தான் மார்க்கம் பொறுமை என்று சொல்கிறது. உன்னுடைய பிள்ளை இறந்திருக்கலாம், உன் குடும்பத்தினர்கள் இறந்திருக்கலாம், அங்க போய் ஒப்பாரி வைத்து என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அப்பொழுதுதான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி நம்மை நம்ம கவலைப்படுகின்ற நேரத்தில் ஒரு அறிவுரை சொன்னார் என்று சொன்னால், போய் அவனவங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கோபம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக நம்மளை தவறான வழிகளுக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு போய்விடும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி அறிவுரைகளும், சில அறிவுரைகள் நம்ம பயன்களிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது அவங்க எதிர்த்து பேசக்கூடிய, எதிர்த்து சொல்லக்கூடிய நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். அப்பவும் நம்ம பொறுமையா இருக்கணும். உதாரணத்திற்கு, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவனுக்கு விளக்கம் கேட்டு, கேள்விகள் கேட்டு பதில் சொல்வது வழக்கம். அதுல அவங்க சேர்ந்தவங்க எல்லாமே உருப்படாதவங்களா இருந்தாங்க. ஒருத்தனும் படிக்கிறது கிடையாது. சும்மா அரட்டடிக்கிறது, ஊரை சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உடனே பள்ளிக்கூடத்தில் இருந்து அவருக்கு சரியான கோபம் வந்த உடனே, டேய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்னடா வித்தியாசம்? யாரா அவங்க இதுல முட்டாளு, அடிமுட்டாள் யாரா அப்படின்னா ஒருத்த எந்திரித்து சொல்லியிருக்கிறார், ஐயா நான் முட்டாள் தான். மாசால இப்பமாவது மூதேவியர் ஒத்துருக்காங்களே, ஒன்னும் படிக்கிறது இல்லைன்னு. சரி, அது உங்க இதுல யாரு அடிமுட்டாள்? சார் நாங்கள் முட்டாள், எங்களை அடிப்பதின் காரணத்தினால் நீங்கள் தான் அடிமுட்டாள் சார் அப்படின்னா என்ன வரும்? நமக்கு 2 வருமா வராதா? இவனை இந்த மாதிரி ஆட்களை பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்களா? அடுத்தா நல்ல 4 நாள் மிதிச்சு வெளியே வரட்டிடுவான். இப்ப அதுவும் கூட செய்ய முடியாது. அடிச்சா என்ன ஆகும்? உடனே கேஸ்ல போட்டா உழுதி வச்சிருவாங்க. எந்த கேள்வி எனக்கு எதுவுமே கிடையாது, அடிக்கவே கூடாது. ஆரம்ப காலத்துல அடியாத மாடு படியாது என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க? பழமொழி சொன்னாங்க. இப்ப அடிச்சோம் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? உள்ள போய் கம்பி எண்ணணும். இந்த மாதிரி நம்ம இந்த உபதேசம் செய்யக்கூடியவர்கள், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி பலர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில சந்திப்போம். நீங்க ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னு சொன்னா, வியாபாரம் செய்யக்கூடியவரா வரக்கூடிய இடத்துல கஸ்டமரும் இந்த மாதிரி பேசக்கூடியவனா இருப்பான். அல்லது தொழிலாளியாக இருக்கக்கூடிய அவனும் முதலாளி இடத்தில் பேசக்கூடியவனாக இருப்பான். அப்ப இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் மனிதனுடைய இயல்புகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கோபத்தை நம்ம அடக்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். இது மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்கள்ல நிறைய சம்பவங்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி தலைவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நியமித்தவர்கள் அவங்கள்ட்ட ஏற்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நேரங்கள்ல மார்க்கத்துக்கு எதிராக பேசியதன் காரணத்தினால் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த சம்பவங்களையும் எந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம், அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் என்ன, திருக்குர்ஆன் சொல்லுகின்ற அறிவுரைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் விரிவாக பார்ப்போம். ஆகிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ். Allah